ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜூன் மாத வாக்குத்தத்த செய்தியின் மூலம் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்து வந்த 5 மாதங்களிலும் நம்மளை பாதுகாத்தார், நம்மளை பராமரித்தார், நம்மளை போஷித்தார், நம்மளை நேசித்தார். அந்த தேவன் இந்த 6வது மாதமும் நம்மளை காக்கும்படியாக நம்மோடு தான் இருக்கிறார். கடந்து வந்த 5 மாதங்களில் எத்தனையோ சூழ்நிலைகளை நாம் சந்தித்திருப்போம், எத்தனையோ சோதனைகளை பார்த்திருப்போம். ஆனால் எல்லாவற்றையும் மாற்றி வெற்றி தந்த தேவன் இந்த 6வது மாதத்திலும் நமக்கு வெற்றிகளை தர அவர் வல்லமையாக இருக்கிறார். இந்த மாதத்திற்கான தேவன் நம்மளுக்காக தந்து நம்மளை பலப்படுத்துகிற திடப்படுத்துகிற வார்த்தை என்னவென்றால், எரேமியாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லப்பட்டது போல, நீ அவர்களுக்கு பயப்படாதே. அல்லேலூயா. வேதம் அதை தான் சொல்கிறது. நீ அவர்களுக்கு பயப்படாதே, உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு இருக்கிறேன். நம்முடைய தேவன் தோல்வி வந்தாலும் சரி, வெற்றி வந்தாலும் சரி, உயர்வு வந்தாலும் சரி, தாழ்வு வந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையிலையும் மனிதர்கள் நம்மளோடு இல்லாமல் போகலாம், ஆனால் மகிமையின் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு தான் இருக்கிறார். ஏனென்றால் அவர் ஒருபோதும் ஒரு நாளும் அவர் மாறாத தேவனாக இருக்கிறார். ஒரு சோதனை வரும் பொழுது மனிதர்கள் நம்மளை கைவிட்டு விட்டு போய்விடலாம். ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும் பொழுது மனிதர்கள் நம்மளை விட்டு விலகி செல்லலாம். ஆனால் எந்த சூழ்நிலை வந்தாலும் அவர் நம்மோடு தான் இருக்கிறார். அந்த தேவன் தான் நம்மளை பார்த்து சொல்கிறார், மகனே மகளே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ கலங்காதே, உன்னை காக்கும்படியாக நான் உன்னோடு தான் இருக்கிறேன். உனக்கு நீ எந்த பாதைகளில் கடந்து சென்று கொண்டிருந்தாலும் சரி, இந்த 6வது மாதத்தில் உன்னுடைய வாழ்க்கை என்ற பயணம் மிகவும் கடினமான பயணமாக இருக்கலாம். அந்த பயணத்தில் நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, நான் உன்னை கைவிடவும் இல்லை, நான் உன்னோடு தான் இருந்து கொண்டிருக்கிறேன். நீ எதிர்பார்த்த உறவுகள் உன்னோடு இருக்காமல் இருக்கலாம், நீ எதிர்பார்த்த நண்பர்கள் உன்னோடு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை காக்கும்படியாக நான் உன்னோடு தான் இருக்கிறேன். ஏனென்றால் வேதம் சங்கீதக்காரன் அழகாக சொல்லுகிறார், கர்த்தர் எந்தெந்த விதத்தில் எல்லாம் தாவீதை கர்த்தர் காத்தார் என்று பார்த்தால் பல விதங்களில் காத்திருக்கிறார். சவுலின் கரங்களுக்கு தப்பிவித்தார், கோலியாத்தின் ஆயுதங்களுக்கு தப்பிவித்தார். தாவீது அதை தான் சொல்லுகிறார், கர்த்தர் தான் எனக்கு அரணான கோட்டை, அவர் தான் எனக்கு கேடகம், அவர் தான் எனக்கு துணை என்று தாவீது சொல்லுகிறார். அவர் தாவீதுக்கு மாத்திரம் தேவன் அல்ல, அவர் உங்களுக்கும் எனக்கும் அவர் தேவனாக இருக்கிறார். பாருங்கள், தாவீதுடைய வாழ்க்கையில் எத்தனையோ இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தது. அவன் தேசத்திற்குள் இருக்கும் பொழுதும் சோதனை வந்தது, வனாந்தரமான பாதைகளிலும் சோதனை வந்தது. எத்தனை சோதனை வந்தாலும் தாவீதுடைய வாழ்க்கையிலிருந்து சோதனைகள் எல்லாவற்றையும் தேவன் சாதனையாக மாற்றினார். பாருங்கள், தாவீது சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்பிற்கு பயப்பட மாட்டேன். ஏன் பயப்பட மாட்டேன் என்றால், தேவன் என்னோடு இருக்கிறார் என்று அழகாக சொல்லுகிறார். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்த காரியத்தை தான் தாவீது சொல்லுகிறார். அவர் ஏதோ ஒரு நம்பிக்கையற்ற வார்த்தையை சொல்லவில்லை. அவர் வாழ்க்கையில் வனாந்தரமான பாதைகளில் அவர் வாழ்க்கையில் அனுபவித்த காரியத்தை தான் நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப மரண இருளை போல காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் வரலாம். அப்ப அந்த பாதைகளிலும் நான் எதற்கும் பயப்பட மாட்டேன், எந்த காரியத்திற்கும் பயப்பட மாட்டேன். ஏன் பயப்பட மாட்டேன் என்றால், தேவன் என்னை காக்கும்படி அவன் என்னோடு இருக்கிறார். அப்ப காக்கும்படியாக தேவன் இருக்கிறதினால்தான் இந்த நாள் வரை நீங்களும் நானும் ஜீவனோடு இருக்கிறோம். பாருங்கள், நாம் வாழ்கின்ற இந்த உலகத்தில் எத்தனையோ பாதுகாப்பற்ற சூழ்நிலைகள் இருக்கின்றன. ஒரு சிறு பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பெரியவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அப்ப பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் தேவன் தான் நம்மளை பாதுகாக்க முடியும். அவர்தான் தூதர்களை கொண்டு பாதுகாக்க முடியும். அப்ப இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்களும் நானும், யார் நம்மை பாதுகாப்பார் என்றால் கர்த்தர் தான் நம்மளை பாதுகாக்க முடியும். அல்லேலூயா. அப்ப இந்த வார்த்தை 6வது மாதத்தில் அவர் நம்மளை காக்கிற தேவனாய் இருக்கிறார். எங்கே இருக்கிறார் என்றால், அவர் நம்மோடு தான் இருக்கிறார், நமக்குள் தான் இருக்கிறார். நம் செல்லும் இடமெல்லாம் அவர் நம்மோடு தான் இருந்து அவர் நம்மை காக்கிற தேவனாக இருக்கிறார். அப்ப கலங்கின 5 மாதங்களை காட்டிலும், பயந்து வந்த 5 மாதங்களை காட்டிலும் இனி நான் பயப்பட போவது இல்லை. ஏனென்றால் என்னை காக்கிறதற்கு தேவன் இருக்கிறார். எப்படி ஒரு கோழி தன் குஞ்சுகளை செட்டையின் கீழே வைத்து பாதுகாக்கிறதோ, அதே போன்றுதான் நம்முடைய தேவனும் அவருடைய செட்டையின் கீழே வைத்து பாதுகாக்கிறார். எப்படி கோழி குஞ்சுக்கு பிற பறவைகள் மூலம் ஆபத்தான பிற விலங்குகள் மூலம் ஆபத்தான சூழ்நிலைகள் வரும் பொழுது செட்டையின் கீழே வைத்து பாதுகாக்கிறதோ, அதே போலதான் நமக்கும் ஆபத்தான சூழ்நிலைகள் வரும் பொழுது அவர் நம்மை செட்டையின் கீழே வைத்து பாதுகாப்பார். அப்ப இந்த வார்த்தை 6வது மாதத்திற்கான வார்த்தை மாத்திரமல்ல,
நம் ஆயுள் உள்ளவரை அவர்தான் நம்மளை காக்க போகிறார். நம்ம பணம் காக்க போவது இல்லை, நம்முடைய பதவி காக்க போவதில்லை, நாம் வைத்திருக்கிற ஆயுதங்கள் காக்க போவது இல்லை. கர்த்தர் தான் நம்மை காக்க போகிறார். அப்போ நம் கண்களை மூடி ஜபிக்க போகிறோம். ஆண்டவரே, நீங்க எங்களை காக்கிற தேவனாய் இருக்கிறீங்க. அப்பா, கண்களை மூடி ஜபிப்போமா? அப்பா, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே. என்னை யார் பாதுகாப்பா? எனக்கு தனிமையின் பாதையில் நான் கடந்து சென்று கொண்டு இருக்கிறேனே, பாதுகாப்பற்ற சூழ்நிலைகள் அநேகமாக இருக்கிறது. யார் என்னை பாதுகாப்பார் என்ற கேள்வியோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நீங்க சொல்லுகிற வார்த்தை இதுப்பா, காக்கும்படியாக நான் உன்னோடு இருக்கிறேன் என்று இந்த வார்த்தை தேற்றட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தை ஆண்டவரே இவர்களுக்கு ஆறுதலாக இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மனதார ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.